ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தொண்டை நாட்டு திவ்ய தேசம் பாகம் 7. ஸ்ரீநிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான புகழ்பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோயிலின் முதல் பிரகாரத்தில் ஈசானிய மூலையில் அமைந்திருக்கிறது. இந்த திவ்ய தேசம் சைவமும் வைணவமும் ஒன்றுதான் அப்படின்ற தத்துவத்துக்கு இலக்கணமா சிவபெருமானின் ஆலயத்திற்குள்ளேயே தனிச்சன்னதியில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் இந்த நிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமாள். அன்னை பார்வதி தேவி காஞ்சியில் மணலால் லிங்கம் செய்து சுற்றிலும் அக்னி வளர்த்து தவம் செய்த பொழுது அக்னியின் வெப்பம் தாங்காமல் பெருமாளை வேண்டினாள். அப்பொழுது பெருமாள் தன் கையில் இருக்கும் சக்கரத்தின் மூலம் சிவபெருமானின் தலையில் இருக்கும் சந்திரனின் அமிர்த கிரணங்களை இந்த குளிர்பகுதியில் வீசச் செய்து தபசின் வெப்பத்தை தணித்தார். நிலாவின் ஒளி துண்டுகளாக விழுந்த இடத்தில் பெருமாள் தோன்றியதால் இவருக்கு நிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமாள் என்று பெயர். இங்கே மூலவர் பெருமாள் சந்திரசூடேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு நின்ற கோலத்தில் மிகச் சிறிய திருவுருவமாக ஆனால் அசாத்திய தேஜஸோடு காட்சி தருகிறார். ஜாதகத்துல சந்திரதோஷம் இருக்கிறவங்க, மன அழுத்தம் மனக்குழப்பத்தால் அவதிப்படுறவங்க வந்து வழிபட வேண்டிய மிக முக்கிய தலம் இது. ஒரு சிவ ஆலயத்திற்குள் இருந்தாலும் இதன் ஆன்மீக சிறப்பை கண்டு திருமங்கையாழ்வார் தன் பாசுரங்களால் இந்த தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். சிவபெருமானின் நெற்றி கண் வெப்பத்தை தணித்த குளிர்ந்த பெருமாள் இவர். அடுத்த பகுதியில 82வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன் ரெங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.